இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி. ஸோ திருமண பொருத்தத்தை நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ நீங்களே பார்த்து 10 பொருத்தம் இருக்கான்றதை எளிய முறையில் எப்படி பார்க்கலான்றதை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் ஆண் பெண் 2 பேருக்கும் 10 பொருத்தம் இருக்கான்னு பார்க்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அதில் மினிமம் 6 பொருத்தம் இருந்தால் போதும். 5ன்னு சொல்லுவாங்க, 5 விட 6 பொருத்தம் இருந்தால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 10 திருமண பொருத்தம் இருக்குது. தின பொருத்தம், கன பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜி பொருத்தம். இதான் இருக்கிறதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, முக்கியமானது. இதுதான் தாலி பற்றி சொல்கிறது, தாலி பொருத்தம்ன்றது. அடுத்தது வேதை பொருத்தம், அப்புறம் ஸ்திரீ பொருத்தம். ஸோ இந்த பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா 10ல் 6 பொருத்தம் இருந்தால் போதும். 6 பொருத்தம் எந்த 6 பொருத்தம் இருக்கணும்னா, இங்கே க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிற தின பொருத்தம், கன பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம். ஸோ இது இருந்ததுனாலே திருமணம் செய்யலான்னு அர்த்தம். ஸோ இப்போ ராசி பொருத்தம், யோனி பொருத்தம், இப்போ வசிய பொருத்தம்ன்றது பார்த்திங்கனாக்கா ஒருத்தர் வசியை அட்ராக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அது வேதை பொருத்தம் ஒன்று, ராசி அதிபதி பொருத்தம். ஸோ இதெல்லாம் இல்லைனா கூட இந்த 6 பொருத்தம் இருக்கணும். மகேந்திர பொருத்தம் தான் ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு வழிவகுக்கும். யோனி பொருத்தமும் பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியம், இது 2த்துக்குமே. அப்போ பார்த்தா யோனி மகேந்திரம் 2மே இருக்கணும். நிறைய பேர் மகேந்திர பொருத்தம் இல்லைனாலும் திருமணம் பண்ணி வச்சுறாங்க. அது கூடவே கூடாது, யோனி பொருத்தம் இருந்தால் போதுன்றாங்க. யோனி மகேந்திரம் 2 இருந்ததுன்னா குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம 10 பொருத்தம் எப்படி பார்க்கணுன்றதை அடுத்த இதில் பார்க்கலாம், அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இது தினப்பொருத்தம். தினப்பொருத்தம் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற ஒரு நம்ம பார்க்குறது தினப்பொருத்தம். தினப்பொருத்தம் பார்த்திங்கனாக்கா கணவன் மனைவிக்குள்ளே தினப்பொருத்தம் இருந்தால் தான் அவங்க அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கோம் அவங்க லைஃபு. ஸோ இந்த தினப்பொருத்தம் பார்த்திங்கனாக்கா பெண் நட்சத்திரத்தில் இருந்து ஆண் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் 2 முறை இருக்குது. இதில் பெண் நட்சத்திரத்தில் தான் பார்ப்போம். பெண் நட்சத்திரம் ஆணின் நட்சத்திரம் பார்க்கும்போது முதல் முறை பார்த்திங்கனாக்கா ஒரு அஸ்வினி நட்சத்திரம் வச்சுக்கோங்க. பெண்ணோட நட்சத்திரம் அஸ்வினியும் ஆணோட நட்சத்திரம் அனுஷமும் பார்க்கும்போது 17வது நட்சத்திரமாக வரும். அதிலேருந்து கூட்டி வந்தீங்கன்னா 17வது நட்சத்திரம். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்லைட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினின்றது முதல் நட்சத்திரம், அதிலேருந்து ஆணோட நட்சத்திரத்தை கூட்டிகிட்டே வரீங்க. அனுஷம் எங்கே இருக்கும்போது 17வது நட்சத்திரம். இந்த 17வது நட்சத்திரத்தை நம்ம 9ஆல் வகுத்து அதில் பார்த்திங்கன்னா 1.888 வரும். அந்த 1 புள்ளி அது அந்த ஈவை எடுத்துகிட்டு மீதி வருது என்னவோ அதை பார்க்கணும். இப்போ 8ன்னு வருது. ஸோ 8ன்னு தான் 3, 5, 7ன்னு வந்தால் அந்த ஒரு இது ஜாதகம் பொருந்தாது. 3, 5 வரக்கூடாது, மீதி வர்றது 3, 5, 7. இந்த 3 வரவே கூடாது. இந்த 3, 5, 7 வந்தால் பொருத்தம் கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் பொருத்தம் உண்டு. ஸோ 2, 4, 6, 8 அது மாதிரி இது வந்தாலும் பொருத்தம் இருக்குது. ஸோ இது 3, 5, 7 வந்தால் பொருத்தம் கிடையாது, அதை நீங்கள் விட்டுடலாம். ஸோ இது முதல் முறை. இன்னும் 2வது முறை பார்த்தீங்கன்னா பெண் நட்சத்திரம் ஆணை நட்சத்திரத்தை கூட்டி வர எண்ணும்போது 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 18, 20, 24, 26 எண்ணிக்கையில் அமைச்சா ஸோ சிறப்பு. ஸோ இந்த மாதிரி இல்லை. இது 2த்துல எந்த முறை உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்து அந்த முறையில் நீங்கள் தினப்பொருத்தம் பார்க்கலாம். அடுத்து கனப்பொருத்தம். இந்த கனப்பொருத்தம் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா தம்பதியின் ஒற்றுமையை பற்றி சொல்கிறது தான். ஸோ இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதா இந்த கனப்பொருத்தம். ஸோ இந்த கனப்பொருத்தம் பார்த்திங்கன்னா 3 விதமான வகை உண்டு. தேவகணம், மனுஷகணம், ராசகணம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தேவகணத்தில் இருக்கிற நட்சத்திரம் என்னென்ன போட்டிருக்கு. அஸ்வினி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், ரேவதி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கு. மனுஷ கணத்தில் என்னென்ன இருக்குது, ராட்சச கணம் என்ன இருக்குது. ஸோ இதை நீங்கள் தேவ கணம், மனுஷ கணம், ராட்சச கணம்.
ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்கு. ஸோ எந்த மாதிரி இருந்தாக்கா ஆணுக்கு எப்படி இருக்கும்போது பெண்ணுக்கு இப்படி இருந்தானா இது ரெண்டுமே வந்து சேரும், இது மட்டும்தான் சேர்க்கணும், மற்றதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுட்டா இந்த அட்டவணை கொடுத்துருக்கு. இதுபடி இருக்கிறவங்க சேர்க்கலாம். இப்போ தேவகணத்தில் இருக்கவங்க தேவகணத்தை சேர்க்கலாம், மானிட கணம் மானிடம், ராட்சச கணம் ராட்சசம். தேவ வந்து மனுஷ கணத்தோடு சேர்க்கலாம், மானிட ராட்சச கணம் உள்ள ஆணை வந்து மானிட கணமுள்ள பொண்ணோடு சேர்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா தேவ மானிட ராட்சசன் சொல்லிட்டு 3 வகையில் இருக்குது. இந்த 3 வகையில் அந்தந்த உங்கள் நட்சத்திரம் எதில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க, அப்போ நீங்கள் தேவகணத்தில் இருக்கீங்க, அஸ்வினி மிருகசீரிடம் ஏதாவதுன்னா உங்களுக்கு ஏற்றது வந்து தேவகணத்தில் தேவகண பொண்ணாக பார்க்கணும். இல்லைன்னா மனுஷ கணமாக இருக்க மானிட கணம் அப்படின்னு சொல்கிற அந்த இதில் இருக்கிற பெண்ணாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்க்கணும் இந்த கண பொருத்தம்ன்றது. ஸோ இது வந்து ரொம்ப எளிமையான முறை. இது ஈஸியாக நீங்கள் அந்த தேவகணமாக மனுஷ கணமாக ராட்சச கணமாக இதை மட்டும் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் பெண்ணோட நட்சத்திரம் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து மகேந்திர பொருத்தம். இதுதான் முக்கியமான பொருத்தம். இதுதான் குழந்தை பாக்கியத்தை சொல்கிற பொருத்தம். இது புத்திர பாக்கியம் இருக்கா, அவங்க மூலியமாக செல்வம் பலம் உண்டாகிறதுக்கு இதுதான் வந்து முக்கியமான ஒரு பொருத்தம். இந்த மகேந்திர பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா பெண் நட்சத்திரம் வந்து ஆண் நட்சத்திரத்தை கூட்டி வருது. 1, 4, 7, 10, 13, 16, 19, 25 இருந்தால் மகேந்திர பொருத்தம் உண்டு. மற்ற எல்லாமே மகேந்திர பொருத்தம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் கூட்டி வரணும். இந்த மகேந்திர பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து மகேந்திர பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து மற்ற பொருத்தம்லாம் இருந்தால் போதும்னா, ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் மகேந்திர பொருத்தம் இருக்கிற பொண்ணாக பாருங்கள். மகேந்திரம் மட்டும் பத்தாது, யோனி பொருத்தம், இந்த 2 பொருத்தம் மெயினாக பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பார்க்காதாலன்னு சொல்ல வரல, ஆனால் இந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது. இப்போ பார்க்க போகிறது வந்து யோனி பொருத்தம். இது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற ஒரு யோனி பொருத்தம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை வந்து தாம்பத்தியம் வந்து சிறப்பாக இருக்காது. அவங்களுக்கு வந்து பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப சிரமம். அதனால் யோனி பொருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்ணின் நட்சத்திரத்தில் பெண்ணின் நட்சத்திரத்தில் பெண் யோனியும் ஆண் நட்சத்திரம் ஆண் யோனியும் ஃபஸ்ட்டு தரம். இது வந்து முதல் தரம். பெண் யோனிக்கு ஆணுக்கு வந்து ஆண் யோனி, இது 2 முதல் தரம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது அமைதான் பாருங்க. அடுத்தது வந்து ஆண் யோனியிலேருந்து ஆணுக்கு ஆண் யோனி பெண்ணுக்கு ஆண் யோனி, இந்த மாதிரி இருந்தால் இதுவும் சேர்க்கலாம். ஸோ 2மே வந்து ஆண் பெண் 2 பேருக்கும் பெண் யோனியாக இருந்ததுதான் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண் இருந்தால் அறவே கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ பகை யாருன்னு சொன்னால் பாம்புக்கு கீரி பகை, இந்த மாதிரி லைனாக போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது ஒரு நட்சத்திரத்திற்குரிய மிருகங்கள் பற்றி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு அஸ்வினிக்கு ஆண் குதிரை. ஸோ அப்போ வந்து குதிரை என்ற இதில் பாருங்கள், குதிரைக்கு எருமை வந்து பகை அப்படின் போது இதில் வந்து எருமை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இப்போ பாருங்கள் அஸ்தம், அஸ்வினிக்கு அஸ்தம் சேரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து யோனி பொருத்தம் பார்க்கணும். இந்த யோனி பொருத்தம் பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் தாம்பத்திய சுகம் இருக்கும், ப்ளஸ் குழந்தை பாக்கியமும் சிரமம் இருக்காது. அடுத்து ராசி பொருத்தம். இந்த ராசி பொருத்தம் வந்து அதாவது இந்த ராசி பொருத்தம் நல்லா இருந்ததுன்னா அவங்க வம்சம் வந்து விருத்தியாகும், வாழையாக வாழறாங்கன்னு சொல்லுவாங்களா, அது ராசி பொருத்தம்ன்றது. ஸோ பெண்ணுடைய ராசிலேருந்து ஆணோடைய ராசி 6க்கு மேலே இருந்தால் பொருத்தம் இருக்குது. ஒரே ராசின்னா கூட ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் மேக்சிமம் வேறு நட்சத்திரமாக தான் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ராசியாக இருந்தாலும் வேறு நட்சத்திரமாக இருக்கணும். ஸோ அதனால் ஒரு பெண் ராசிலேருந்து ஆண் ராசி 6க்கு மேலே இருந்தால் ரொம்ப பொருத்தமான ஒரு ராசி பொருத்தம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ராசி அதிபதி பொருத்தம். இது வந்து பார்த்திங்கனாக்கா குடும்பத்தோட மகிழ்ச்சியை பற்றி சொல்கிறது தான் இந்த ராசி அதிபதி பொருத்தம். இது வந்து என்னன்னா 12 ராசிக்கு அதிபதி இருக்காங்க. அதில் வந்து நட்பு சமம் பகைன்னு இருக்கும்போது இந்த அதிபதி வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பகையாக இருக்கக்கூடாது. இதில் ஆண் பெண் ராசி இவங்க ராசிக்கு இந்த ராசி பகைன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கவே கூடாது.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் குரு குரு அணி சுக்கிரன் அணி இருக்கலாம். குருக்கு சுக்கிரன் வந்து பகையின் போது ஸோ அந்த மாதிரி இருக்கிற இது வந்து சேராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நட்பு சமமாக இருந்தால் அவங்கள சேர்க்கலாம். பகைன்னு இருந்தால் அந்த ராசி சேரக்கூடாது. ஸோ இதுதான் ராசி அதிபதி பொறுத்தோம். அப்போ தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வசிய பொருத்தம் இது வந்து கண்ணன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை சொல்கிறது தான் வசிய பொருத்தம். ஒருத்தர் ஒரு அட்ராக்ட் பண்ணுறது, ஒரு ஈர்ப்பு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு வந்து வசிய ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் விருச்சிகம் அந்த மாதிரி இந்த சார்ட்டு கொடுத்துருக்கு. இந்த அட்டவணையை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ராசி எந்தில் வருதோ அந்த ராசிக்கு எந்த ராசி வசியமாக இருக்கோ அந்த ராசி செட் ஆகும். நீங்கள் இதெல்லாம் பார்த்து வச்சுட்டே நீங்கள் வந்து உங்கள் திருமணத்துக்கு பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் பார்த்து வச்சுட்டே நீங்கள் வந்து பொண்ணு தேடும்போது உங்களுக்கு ஈஸியாக பொண்ணு அமையும், பொருத்தமும் ஈஸியாக அமையும். இதுதான் முக்கியமானது ரஜ்ஜு பொருத்தம். 9 பொருத்தம் இருந்தாலும் இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா அந்த திருமணத்தை செஞ்சு வைக்கவே மாட்டாங்க யாருமே. அது வந்து திருமணம் நிலைக்காது. ஸோ அதனால் ரஜ்ஜு பொருத்தம் தான் இருக்கிறதுலேயே முக்கியமான பொருத்தம். இதுதான் வந்து தாலி தங்கிறது, தாலிக்கான பொருத்தம். ஸோ இந்த பொருத்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது 5 வகையான ரஜ்ஜு இருக்குது. இதில் தலை, கழுத்து, வயிறு, தொடை, பாதம் சொல்லிட்டு 5 வகையாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரே ரஜ்ஜாக இருந்தால் சேர்க்கவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிரசுன்றது தலை. ஸோ தலையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் சித்திரம் அவிட்டம் இது கொடுத்துருக்கு. இந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா அந்தந்த இது இப்போ சிரசு கூட கண்டம் சேரலாம் அப்படின்னாலும் சிரசு சேரக்கூடாது. ரெண்டும் ஒரே சரிஜுவாக தான் சேரக்கூடாது. ஸோ இதில் ரஜ்ஜில் பார்த்திங்கன்னா தலை ரஜ்ஜும் சிரசு ரஜ்ஜு பிறந்தவங்க சேர்ந்துன்னா கனவு காயில் தோஷம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா கழுத்து ரஜ்ஜு. இந்த இது கழுத்து இல்லைன்னா கண்ட ரஜ்ஜில் பிறந்தவங்க சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மனைவி மரணம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தலை ரஜ்ஜு அல்லது சிரசு ரஜ்ஜு இந்த பிறந்தவங்க ஒன்று சேர்ந்தால் கணவனுக்கு. இது வந்து ரெண்டாவது இருக்கிறது வந்து கழுத்து கண்டம். ஸோ இந்த கண்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இதில் வந்து மனைவிக்கு பிரச்சனை, மனைவிக்கு வந்து மரணம் அடையணும். அதே மாதிரி தொப்புள், வயிறு. ஸோ இந்த ஒரு ராசி இந்த மாதிரி பிறந்தவங்க ஒன்று சேர்ந்தாக்கா புத்திரர்களுக்கு பிரச்சனை, அவங்க ஆயில் தோஷம் உண்டாக புத்திரருக்கு மரணம் அடைவாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்துக்கு. அதே மாதிரி தொடை. ஸோ இந்த ராசி இந்த வகையில் பிறந்தவங்க ஒன்று சேர்ந்தாக்க என்ன ஆகும்னா பொருளாதாரத்தில் நெருக்கடி ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா பொருள் சேர்க்க முடியாமல் போயிடும். அவங்களால அதில் செய்கிற தொழிலில் நஷ்டமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ரஜ்ஜு ரெண்டும் ஒன்றா இருக்கவே கூடாது. அதே மாதிரி இது நெக்ஸ்ட்டு பாதம். ஸோ இந்த ரஜ்ஜில் சேர்ந்தவங்க ஒரே ஊரில் இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா பிரச்சனையாக இருக்காது, மரணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் முக்கியமான விதி ஆண் பெண்ணு ஒரே ரஜ்ஜாக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் முக்கியமான விதி. ஸோ வேறு ரஜ்ஜாக இருக்கணும். அதுக்கான அந்த நட்சத்திரமும் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இது பொருத்தமான ஒரு ஜாதகத்தை நீங்கள் அமைச்சிக்கலாம். இது வேதை பொருத்தம். வேதை பொருத்தம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் வந்து வேதனை இல்லாமல் வாழறது தான் வேதை பொருத்தம்ன்றது. ஸோ இந்த பொருத்தமும் வந்து இருந்தால் நல்லது. ஸோ இது இல்லைனாலும் நம்ம இருக்கிறது. ஆனால் வேதனை இல்லாமல் வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தேவைன்னு போது இந்த பொருத்தம். ஆனால் 10 பொருத்தமும் எல்லாருக்குமே அமையாது. ஸோ அதனால் இதுவும் இருக்குதுன்னா ஓகே, நல்லா இருக்கும். ஸோ அதுக்கான அட்டவணை தான் கொடுத்துருக்கு. ஸோ வேதை பொருத்தம் இருக்குது. அஸ்வினிக்கு கேட்டை, வர்ணிக்கு அனுஷம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் அமைச்சிக்கலாம். அடுத்து ஸ்ருதி தீர்க்கம். இது வந்து அஷ்டலட்சுமி கடாட்சம்னுவாங்க. இந்த பொருத்தம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம்னா அது வந்து எப்படின்னா பெண்ணோட ராசியிலேருந்து ஆணோட ராசி வந்து 13க்கு மேலே இருந்ததுன்னா இந்த பொருத்தம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்ருதி பொருத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா அஷ்டலட்சுமி கடாட்சம் சொல்லிட்டு தனம், தானியம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த பொருத்தம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆனால் நம்ம முக்கியமான 6 பொருத்தம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் அந்தளவு பார்க்கல. இதெல்லாம் இருந்ததுன்னா அருமையாக இருக்கும். அதனால தான் 10 பொருத்தம் இருக்கணும் 10 பொருத்தம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 10 பொருத்தம் எல்லாருக்குமே இருக்காது. ஸோ
ஸோ முக்கியமான பொருத்தம் பார்த்துக்கோங்க. அந்த பொருத்தம் எது பொருந்தி வருதோ அந்த ராசி நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக்காங்க. இது வந்து நீங்கள் உங்களுடைய திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போதோ இல்லை பொண்ணுக்கு பையன் பார்க்கும்போதோ இதெல்லாம் வந்து நீங்கள் முதல்லேருந்தே நீங்கள் பார்த்து வச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியான வரன் அமையும். இல்லைன்னா சும்மாவே நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் பொண்ணும் பையனும் அமையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வரன் வந்து சீக்கிரமாகவே அமையும். இந்த மொத்தம் இந்த 10 பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 பொருத்தம் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி அமைகிற ஒரு ஜாதகம் பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமே திருமணம் செஞ்சு எல்லா சுகமும் பெறணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன்.